உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழு மனமே. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே வடதேசத்து மகான்களுடைய சரித்திரத்தை நாம் உணர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 35வது ஸ்ரீ மனமோகன சுரதாசர் என்பவருடைய சரித்திரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். டெல்லி மாநகரை தலைநகராக கொண்டு அப்பொழுது அக்பர் பாதுஷா அரசாண்ட காலம். அவருடைய சபையிலே பல வகையான பெரியவர்கள் பக்திமான்கள் அலங்கரித்தார்கள். அவர்கள் ஒருவர்தான் மனமோகன சுரதாசர். அவர் மிகச்சிறந்த அறிவாளி. கல்வி கேள்விகளிலும் அரசியலிலும் மிக நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொண்டவர். அவருடைய தர்பாரில் நவரத்தின பண்டிதர்கள் என்று 9 வகையான ஞானி அறிவாளிகள் இருந்தார்கள். பல்வேறு அறிஞர்களை பாதுகாத்து வந்த ஒரு செயலும் அக்பருக்கு உண்டு. இவருடைய சுரதாசருடைய தெய்வ பக்தியையும் அடக்கம் பொறுமை இந்த மாதிரி நல்ல விசேஷமான குணங்களை கண்டு பாராட்டி அவரை பெருமைப்படுத்தி வந்தார். சில நேரங்களில் இவர் பிரம்மஞானியாக இருந்ததனால் இவரை அவ்வப்பொழுது அரண்மனைக்கு அழைத்து வேதாந்த விசாரணை செய்வதும் அக்பருக்கு வழக்கம். ஒரு சமயம் மதுரை, பிருந்தாவனம், கோகுலம், மதுரா, அதாவது மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரதேசமாக இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அதான் அந்த பகுதியில் வரி வசூல் பண்ணி அக்பர் பாதுஷாவுக்கு ஒப்படைக்க வேண்டியது. அந்த பகுதியில் உள்ள ஒரு கட்டத்தில் இவருடைய குறுநில மன்னர் மாதிரி அதை பார்த்து கொண்டு வரி வசூல் பண்ணணும். அங்கே உள்ள ஆலயங்கள் மற்ற நிர்வாகங்களை கவனிக்கணும். இதற்கு ஒரு தகுதி ஆளை தேடிக்கொண்டு இருந்தார். அப்பொழுது அவருக்கு சுரதாசருடைய நினைவு வந்தது. சுரதாசரை அழைத்து, நீங்கள் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் ஆகிய இந்த பகுதிக்கு உங்களை அதிகாரியாக நியமிக்கிறேன். நீங்கள் அந்த ஆலயங்களையும் அங்கு உள்ள நிர்வாகத்தை பார்த்து கொண்டு மக்களிடம் வரி வசூல் செய்து அந்த வரியை எனக்கு அனுப்பணும். ஆகவே என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய அதிகாரியாக நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றார். இவருக்கு சந்தோஷம். ஏன்னா டெல்லி மாநகரில் இருக்கிறத விட மதுராவில் இருக்கிறது தினசரி இறைவனுடைய திருப்பாதங்கள் பட்ட இடத்துல இறைவனுடைய பெருமையை சொல்லி கொண்டு இருக்கலாம். அடியவர்களெல்லாம் பார்த்து கொள்ளலாம். அங்கே நிறைய அடியவர்கள் இருப்பார்கள். மதுரா அங்கே கோபியர்கள் மற்ற பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களை சந்தித்து கொண்டு அங்கே இருக்கலாம் என்று சந்தோஷமாக புறப்பட்டு போனார். அவருக்கு போகும் வழியெல்லாம் கண்ணபிரானுடைய நினைவிலே போனதுனால கண்ணபிரானுடைய சிறு வயது சேஷ்டைகள் அழகாக சொல்லுவார். கண்ணபிரானுடைய சேஷ்டை பூனி தொழுவினில் புக்கு பொழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆயினும் கண்டார் பழிப்பர் நாணத்தினை மிளாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே மஞ்சன மாடவினி வாராய். பெரியாழ்வார் பாடுவார். யசோதையா தன்னை பாவித்து கொண்டு சொல்லுவார், அப்பா இந்த குழந்தை கிருஷ்ணன் புழுதியில் விளையாடிட்டு வருவானாம், அது அவளுக்கு அழகாக தருமா. பூனி தொழுவினில் பொழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன். நீ புழுதியில் விளையாடிட்டு வந்தால் கூட அதை பார்த்தா எவ்வளோ அழகாக எனக்கு தெரியுது. ஆயினும் கண்டார் பழிப்பேர். ஆனால் தெருவில் உள்ளவாள்லாம் உன்னை கேள்வி பண்ணுவாங்களா இல்லையா? நாணத்தனை இவ்வளோ ஆதாய் வெக்கம் இல்லாமல் இப்படி போறியே,
புழுதியில் விளையாடிட்டு உன்னுடைய மாமன் மகளாகிய நப்பினை பிராட்டி பார்த்தா சிரிக்க மாட்டாளா? நாணத்தனை விழாதா நப்பினை காண சிரிக்கும், அதனால் நீ குளிக்க வாடான்னு கூப்பிடுவாளாம். மாணிக்கமே என்பனியே மஞ்சன மாட நீ வாராய் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிப்பார். அப்போ கிருஷ்ணனுடைய விளையாட்டுக்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே அனுபவிக்க தகுந்தது. அதான் பேர் பாலலீலைன்னு பேர். அது கிருஷ்ணா ஒருத்தனுக்கு தான் அந்த அவதாரங்கள்லேயே. ஏன்னா ராமன் விளையாடினதாவோ அல்லது கோஷ்டி சேர்த்துட்டு பசங்களோட ஆண்டதாக கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் அவனுடைய திருவிளையாடல்களே தனி. அவதாரம் முழுக்க கிருஷ்ணனுக்கு திருவிளையாடல் தான். அதனால தான் சொல்லும்போது அவருடைய மாயக்கண்ணன்னு சொல்லுவாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொன்னார். அப்படி கிருஷ்ணனுடைய மாயாஜாலங்கள், அகடவகடா சாமர்த்தியங்கள் இதெல்லாம் எல்லாரும் பல வகையான கவிஞர்களும் பக்தர்களும் மோகித்த விஷயம் கிருஷ்ணன்ட்ட. கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் கணக்கில் அடங்காது. ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப அருமையாக வரும் கிருஷ்ணன் என்னென்ன பண்ணான்னு. தன்னை அடிக்கடி பகவான் என்று காட்டிக்கொண்டு குழந்தைத்தனமாகவே இருந்தான். இருக்கிற உருவம் குழந்தை உருவம், ஆனால் செயல்களெல்லாம் வயசுக்கு மீறின செயல். இவருடைய செயல்களை பார்த்த உடனே இவர் பகவானுடைய அவதாரம்னு ஒரு 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 க்ஷணம் தோணும். உடனே பார்த்தா மறுபடியும் அந்த இது மட்டும் மறுபடியும் அவன் தன்னுடைய புத்தியை மாற்றிடுவான். மாற்றின உடனே எல்லாருக்கும் மறுபடியும் அவனை ஒரு குழந்தையாகவே நினைத்து கொண்டு. அதனால தான் நாச்சியார் சொல்லும்போது சொன்னான், இந்த கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் எதுக்குன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தானா. பகவானுக்கு ஒரு குறை இருந்தது. ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது, அம்மா அப்பாட்ட அடி வாங்கிறது, அண்ணன் தம்பிகிட்ட திட்டு வாங்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து ஓடி ஆடி, இது பகவானுக்கு கிடைக்கலையாம். ஏன்னா எல்லோரும் பகவானுங்கிறனால அவனை தனியாக ஒதுக்கி வச்சுட்டான். அவனுக்கு இந்த பாலலீலைகள், தாய்கிட்ட அடி வாங்கிறது, தகப்பன்கிட்ட திட்டு வாங்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறது, இதெல்லாம் பகவானால் அனுபவிக்க முடியாத ஒரு இதாகிட்டான். நம்மால் படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் இப்படி இருக்குது, நம்மளால் முடியலையே. அந்த குறை தீர்றதுக்காக பகவான் கிருஷ்ணனாக பிறந்தானான். கிருஷ்ணனாக பிறந்து வீட்டுக்கு வீடு அடி வாங்கினான். தாயால் கட்டுண்டான், கண்ணீரும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னா. தாயார் கட்டினா, தகப்பனார் திட்டினார். தகப்பனாரை கண்டா பயம். அதான் சொன்ன கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னா. நந்தகோபனை பற்றி சொல்லியாச்சுன்னா அடக்கமாக போவானான் அப்பாட்ட. அதுமாரி அண்ணா பலராமனை கண்டா பயம். நண்பர்கள்ட்ட ஓடி ஆடி விளையாடி ஓவியாசிரிகளால் கற்றுணப்பட்டவன். இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணனை நிந்திக்காத ஆளே கிடையாது, எல்லாரும் நிந்தித்தார்கள். ஜராசந்தனுக்கு பயந்தது போல் ஓடினான். அதையே சில கவிஞர்கள் நிந்தாஸ்துதியாகவும் கிருஷ்ணனை நிந்தனை பண்ணுறது மாதிரி புகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவித்து கொண்டே மதுரா போய் சேர்ந்துடுறார். மதுரா போய் சேர்ந்த உடனே மதுரா நகரத்தில் மதுரா, கோகுலம், பிருந்தாவனம். மதுரா அருமையான தேசம், போய் பார்க்கணும். அதனால் பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியும். காசு பணம் இருந்தாப்புல எல்லா இடத்தையும் பார்க்கும். கிருஷ்ணனுடைய கால்பட்ட இடம். அந்த யமுனா நதிக்கு அந்த பக்கம் கோகுலம், இந்த பக்கம் மதுரா. மதுரா நகரில் கிருஷ்ணன் பிறந்தது தானே தவிர சிறு வயதிலேயே அவன் கோகுலத்துக்கு போயாச்சு. கோகுலத்தில் அவனுடைய பாலலீலைகளெல்லாம், அந்த கோகுலம்ங்கிற இதை பார்த்தாவே அந்த யமுனை நதியும் அந்த கோகுலத்தினுடைய அழகே தனி. எல்லா வீடுகள்லேயும் போய் கிருஷ்ணனுடைய பாதம் கோகுலத்தில் எல்லா இடத்துலையும் பாதம் பட்ட இடம். யமுனா நதியில் காளிங்க நர்த்தனம் என்ன, கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்தது என்ன,
ஆடு மாடு மேய்த்து கொண்டு அந்த மாடு மேய்ப்பவர்களோடு சேர்ந்தவன் ஆடியதும் பாடியதும் அவன் மோகன புல்லாங்குழலை நாள் ஆணிரைகளை கவர்ந்ததும் ஆணிரைகளெல்லாம் கிருஷ்ணனுடைய வேகான ஓசை கேட்டு மயங்கி இருந்ததும் ஆயர்களுடைய வீடுகளில் சென்று அருந்தயிர் நெய் பால் வெண்ணெய் அருந்தியதும் எல்லாம் ஒவ்வொன்றும் பூதகையினுடைய முளைப்பால் உண்டு அவளை கொன்றதும் சகடாசுரனை வண்டி சக்கரமாக வந்த சகடாசுரனை உதைத்து கொன்றதும் அதான் அழகாக சொல்லுவார் நாச்சியார். அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திகழ் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குடம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கையிலோ ரம்பாவாயின்னு. கிருஷ்ணனுடைய லீலைகளுக்கு கணக்கே கிடையாது. அதை நினைத்து மோகிக்காதவர்கள் கிடையாது. அப்படி அதை அனுபவித்து கொண்டு மதுரா நகரத்துக்கு போகிறார். இவர் ஏற்கனவே ஒரு செல்வந்தர் தான், ஏற்கனவே காசு பணமெல்லாம் நிறைய வைத்திருந்தார். அதையும் எடுத்துக்கொண்டு மதுராவில் போய் பொறுப்பேற்று கொண்டார். அந்த அவருக்கென்று ஒரு அலுவலகம் இருக்குமா இல்லையா, அதில் அரசாங்க வேலைகளை பார்த்து கொண்டு மற்ற நேரங்களில் பாகவதர்களோடு ஆத்ம விசாரணை, கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் அவர்கள் சொல்ல சொல்ல மெய்யடியார்கள் கூட்டத்தோடு கிருஷ்ணனை பற்றிய கானாமிருதத்திலும் பஜனையிலும் சத்சங்கத்தோடு ஈடுபட்டு கொண்டு இருந்தார். மதுராவை பொறுத்தவரை நீங்கள் நம்ம போனோன்னா தெரியும், தினசரி உற்சவமாக தான் இருக்கும். தினசரி கோயிலில் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுறது, நாமஸ்மரணை பண்ணுறது, கிருஷ்ணா கிருஷ்ணா முராரி நந்தகிஷோரா நவநீத சோரா என்று சொல்லி அவர்கள் பாடுறதும், அந்த யமுனை நதிக்கு நடக்கக்கூடிய பூஜைகளும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயிலில் எத்தனையோ இருக்கும் வரிசையாக. பார்க்கும் இடமெல்லாம் கிருஷ்ணன் தான், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணன் தான். அதே மாதிரி பிருந்தாவனத்தில் பல கோயில்கள் இருக்குது. அங்கே ஒவ்வொரு இடமும் சொல்லும்போது இந்த இடத்துல கிருஷ்ணன் இது பண்ணாத மாதிரி ஒவ்வொருத்தர கிரி இருக்கக்கூடிய இடம், எல்லா பல்வேறு இடங்களில் கிருஷ்ணனுடைய லீலைகளை அவர்கள் பாடிக்கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட சத்சங்கத்தோடு சேரிக்கொண்டு அப்படியே பொழுதை கழிக்கிறார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னிடம் இருந்த இதெல்லாம் பாகவதர்களுக்கு உணவளிப்பது, கோயில்களை பராமரிப்பது, உற்சவங்கள் கொண்டாடுவது, இப்படி செலவு பண்ணுகிறார். இவருடைய கையில் இருந்த தான் சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் கரைந்து விடுகிறது. ஆனால் அந்த தர்மம் பண்ணி பழகியாச்சுன்னா இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே இவர் சத்சங்கத்தில் செலவு பண்ணதுனால இவருடைய பணம் கையில் வைத்திருந்த இவருடைய சொந்த பணம் கரைந்து விட்டது. இப்போ கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பணம்லாம் நிறைய இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நம்முடைய நிறைய கதைகள் இருக்குது. இறை பக்தியில் நிறைய பேர் அரசாங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணி விட்டு பக்தியின் மேலட்டினால் மாட்டிக்கொண்டவர்கள் நிறைய பேர். மாணிக்கவாசர் அப்படி தான், அரசன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோவில் கட்டி திருவாதூரில் கோவில் கட்டினதுனால அப்புறம் அரசன் சொன்னதுக்கப்புறம் நரியனை பரியாக்கி பரிதனை நரியாக்கின்னு அந்த கதை ஒன்றும் திருவிளையாடலில். அது மாதிரி பத்ராச்சல ராமதாசர் பத்ராச்சலத்தில் ராமனுக்கு கோயில் கட்டி விட்டு அரசாங்க பணத்தை கட்டாமல் சிறைக்குள்ளே போய் இதெல்லாம் நிறைய அது மாதிரி கதைகள் உண்டு. திருமங்கை ஆழ்வார் திருப்பணி செய்யணும்னு சொல்லி கொள்ளையடித்து
அது நிறைய மெய்யன்பர்களுடைய கதை உண்டு. அதே மாதிரி இவருடைய மனதில் இந்த தர்மங்களும் பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்க கஜானா பணத்தை எடுத்து செலவு பண்ணி விடுகிறார். அவர் மனசுக்கு என்ன தோணுது, அரசன் செய்ய வேண்டியது தானே இது, மக்களை நன்றாக ஆலயத்தை பராமரிக்க வேண்டியது, மக்களுக்கு நன்றாக உணவு கொடுக்க வேண்டியது அரசன் பணம் தானே, மக்களுடைய வரி பணத்தை அரசனுக்கு செலவு பண்ணுறோம், அரசனுக்கு பதிலாக நம்ம செலவு பண்ணுறோன்னு சொல்லி செலவு பண்ணிடுறார். அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை பூரா காலி பண்ணிடுறார். இப்பொழுது இதை அங்கே எப்போவுமே நல்லது இருந்தால் ஒரு கெட்டதும் இருக்கும்ல. ஆகவே பாதுஷாட்ட போய் ஒருவர் போய் சொல்கிறார், பாதுஷா அவர்களே, நீங்கள் அனுப்பின சுரதாசர் அங்கே அரசாங்கத்து வரி பணத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கும் பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறது, அன்னதானம் பண்ணுறது, இப்படி செலவழித்து விட்டார்னு. அரசனுங்கிறவருக்கு உடனே அரசாங்க பணத்தை கை வைத்து விட்டால் நல்லதுக்கு செஞ்சாலும் கெட்டதுக்கு செஞ்சாலும் கோபம் வரும், இயற்கை தானே அது. எனக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை எப்படி இவர் விவாரிச்செல்லாம். உடனே ஒரு 4 பேர் அனுப்பி, நீங்கள் போய் இதெல்லாம் வரி வசூலை கேளுங்க மக்களிடம். மக்கள் இல்லை சுரதாசர்கிட்ட கொடுத்து விட்டோம் வரி பணத்தைன்னு சொன்னால், சுரதாசர்கிட்ட வரி பணத்தை வசூல் பண்ணுங்க. சுரதாசராவிடம் இந்த பணம் இல்லை என்றால் அவரை கைது செய்து அழைத்து வாங்கள்னு உத்தரவு போட்டார். இப்பொழுது ஒரு 4-5 பேர்கள் அதிகாரிகள் போகிறாங்க. போய் அந்த போகும்போதே அந்த வழியில் மதுரா நகருக்குள்ளே உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் கேட்குறார்கள். எல்லோரும் நாங்கள் அங்கே வியாபாரிகள் பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குமா இல்லையா, அவங்க போல நாங்கள் வரியை செலுத்தி விட்டோம், சுரதாசர் வாங்கிட்டு போயிட்டான்னு. சுரதாசர்கிட்ட போகிறார்கள். சுரதாசர் நிலைமை புரிஞ்சுக்கிட்டார், அரசனுக்கு ஏதோ தகவல் தெரிந்து விட்டது, ஆகவே நம்மளை வசூல் பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காருன்னு. உடனே சுரதாசர் சிரித்து கொண்டே வாங்க என்று சொல்லி எல்லாம் வரவேற்று விட்டு அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உபச்சாரம் பண்ணிவிட்டு, பணமெல்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் கொடுத்த பணத்தை நான் பணமாக வச்சுருந்தேன்னா ஏதாவது திருடு போயிட்டு ஆபத்து, அதனால் நான் எல்லாம் நவரத்னங்கள், முத்து, பவளம், இப்படி நவரத்னங்களாக நான் மாற்றி வைத்திருக்கிறேன், அதை அரசர்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒரு பேழையில் ஒரு பெட்டியில் கூழாங்கற்களை எடுத்து நிரப்பி வைத்து, அந்த காலத்தில் எப்படின்னா அதை வந்து சீல் வச்சுருவாங்க, யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறக்க, அந்த பெட்டியை மூடி முத்திரையிட்டு அரசன்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கோன்ட்டார். உடனே இவர்களுக்கு, இந்த அதிகாரிகள் வந்தவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே பயமாக போச்சு. இவரை பற்றி தப்பாக நினச்சிட்டு நம்ம வந்துட்டோமே, இவர் என்ன நவரத்னமும் வைரமும் வைடூரியமாக மாற்றி வச்சுருக்கேன், பணமாக வச்சுக்கல, பணமாக வச்சுருந்த அப்படின்னு பார்த்து கொடுக்குறாரே சொல்லி அந்த பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அரசன்ட்ட போயிட்டாங்க. இவர் பார்த்தாரு, நம்ம இனிமே அரசன் ஆள் அனுப்பி நம்ம கைது பண்ணிவிடுவான், அதனால் நம்ம இனிமேல் இங்கே மதுராவில் இருக்க வேண்டாம்னு சொல்லி தியானம் பண்ண போயிடுவோன்னு ஒரு காட்டுக்கு தியானம் பண்ண போயிடுறார். எப்படி வேணாலும் ஆகிவிட்டது, இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் நம்ம மறுபடியும் அரசன் வந்து யாரையா ஆள் அனுப்பி கைது பண்ணிவிடுவான், நம்ம நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணோம் ரைட்டுன்னு போயிட்டார். அங்கே பாதுஷாவுடைய அரண்மனைக்கு இவர்கள் அந்த அதிகாரிகள் திரும்புகிறார்கள். 4-5 பேர் நடந்து சொல்கிறார்கள். சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் அந்த சுரதாசர் இருந்த நிலைமையை பார்த்தா ஒரு அதிகாரிக்கு உண்டான தோரணையில் இல்லை, சாதாரணமாக ஒரு பாகவதராக சாதாரணமாக இருந்தார். நாங்கள் போய் கேட்டோம், இப்படி சொல்லி ஒரு பேழை நிறைய வைரம் வைடூரியம் இருக்குன்னு கொடுத்து விட்டார், எங்களால் அதை தட்ட முடியலை, வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லி கொடுக்குறார்கள்.
அதை திறந்து பார்த்தால் உண்மையிலேயே வைரம், வைடூரியம் என்று பல்வேறு வகையான இது கற்கள் இருக்குது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனுடைய விலை மதிப்பை பார்க்கும்போது வரவேண்டிய வரி பணத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அக்பர் பாதுஷாவுக்கு சந்தேகம், எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த வைரம், வைடூரியம் போன்ற நகைகள் சாதாரண மதுராநகரில் இருக்கக்கூடியவருக்கு எப்படி கிடைச்சிது? ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். இவர் இருக்கிறதோ ஒரு க்ஷேத்திரம், கோவில்கள் சூழ்ந்த இடம். அங்கே அவ்வளோ பெரிய வியாபாரம் நடப்பதற்கோ அல்லது பெரிய நகரமும் கிடையாது. ஆகவே இது பகவானுடைய திருவருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஆட்களை அனுப்பி சுரதாசனை அழைத்து வாருங்கள்னார். உடனே அதிகாரி பல சிப்பாய்கள் எல்லாரும் போகிறாங்க. சுரதாசர் அங்கே இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியாது. நாங்கள் உடனே அவரை தேடி 4 பக்கம் போகிறார்கள். ஒரு காட்டுக்குள்ளே அவர் தியானத்தில் இருக்கார். தியானம்னா என்ன, பகவான் மேலே பாவம் அதிகாரிகள் கூப்பிடுறாருன்னு உடனே இவருக்கு நடந்தது தெரியாது. சரி, நம்ம கைது செய்யத்தான் கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு நடப்பது நடக்கட்டும், பெருமாளுடைய சித்தம்னுட்டு போயிட்டார். அங்கே உடனே அரசன் அரண்மனைக்கு போன உடனே பாதுஷா ஆனவர் இவரை வரவேற்று மரியாதை செய்து ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து வைக்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அப்பொழுது இவர் சுரதாசர் தன்னுடைய நிலைமையை சொல்கிறார், அரசன்ட்ட விளக்குறார். அரசே, உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆலயங்கள்லாம் செம்மையாக நடக்க வேண்டும். ஜனங்களெல்லாம் பக்தி இல்லாமல் கோயிலுக்கு வர்றவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இறை தரிசனம் பண்ணணும். அதாவது இறைவனுடைய தரிசனமும் கிடைக்கணும், மனசும் நிறையணும், வயிறும் நிறையணும். அதான் வைணவ ஆலயங்களுடைய கோட்பாடு என்னென்னு கேட்டால், ஆலயங்கள்ங்கிறது அந்த காலத்தில் ஒரு சத்திரங்கள் மாதிரி, யார் வேணாலும் தங்கலாம். பசியோடு இருக்கக்கூடிய யாருக்கும் பிரசாதம்ங்கிற பேரில் உணவு படைக்கணும். மனசும் நிறையணும், வயிறும் நிறையணும். ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் திருப்தியாக திரும்பணும். அப்படி தான் நம்ம இந்து மதத்தில் உள்ள ஆலயத்தினுடைய கோட்பாடெல்லாம். ஒரு கவலையோடு வர்றவங்க கூட அந்த ஆலயத்துக்கு போய்விட்டு திரும்பினான்னா, திரும்பும்போது அந்த பகவான்கிட்ட எல்லா வகையான கஷ்டங்களை ஒப்படைத்து விட்டு வயிறு நிரம்ப பிரசாதம் சாப்பிட்டு மனசு நிறைஞ்சி பகவான் பார்த்துக்குவாங்கிற எண்ணத்தோடு திரும்பணும். ஆகவே நான் அங்கு இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அரசன் இவருக்கு பாதுஷாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ நீங்கள் பணம் கொடுத்து விடலையா அப்படின்னார். எங்கிட்ட ஏது சுவாமி பணம், இருந்த பணத்தை எல்லாம் அந்த பக்தர்களுக்கும் வந்த மெய்யன்பர்களுக்கெல்லாம் அன்னதானம்லாம் பண்ணி என்னுடைய சொந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். போரா குறைக்கு அரசாங்க வரி பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் கொடுத்து விட்டீங்களே வைரம் வைடூரியம்லாம், நான் எங்கே கொடுத்து விட்டேன்? அதிகாரிகள் வந்து கேட்டார்கள், நான் உடனே அதை மறுக்க முடியவில்லை. அதனால் நான் வெறும் கூழாங்கல்ல தான் போட்டு கொடுத்து விட்டேன்னார். இப்பொழுது பாதுஷாவுக்கு விளங்கிவிட்டது, இது பகவானுடைய லீலைகள் தான். அப்புறம் சொல்கிறார், இந்த பாருங்கள், நீங்கள் கொடுத்து விட்டது பூரா வைரம் வைடூரியமாக விலை உயர்ந்த கற்களாக இருக்குது. எனக்கு சந்தேகம், நீங்கள் இருப்பதோ கோயில் நகரம், புனிதமான நகரம், மதுரா கோகுலம். இங்கே இப்படிப்பட்ட வைரக்கற்கள் வைடூரியங்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் பெரிய நகரங்களில் அல்லது பெரிய பெரிய வியாபாரிகள்கிட்ட தான் வாங்க முடியும்.
அதனால் அதனால தான் உங்களை அழைத்து வர சொன்னேன்னர். உடனே இவர் பகவானுடைய லீலையை நினைத்து, நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. ஆகவே பகவான் நம்மை குற்றவாளியாக்கக்கூடாது என்பதற்காக பகவானுடைய திருவருள் என்று நினைத்து ஆச்சரியப்படுறார். அக்பர் பாதுஷாக்கு இவர் மேலே ஏற்கனவே இருந்த மரியாதை இன்னும் உயர்ந்தது. அப்பொழுது சொல்கிறார், நீங்களே அந்த பகுதிக்கு அதிகாரியாக இருந்து கொண்டு எனக்கு இனிமேல் வரி செலுத்த வேண்டாம், வரி வசூல் செய்து அதை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்து அங்குள்ள மக்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்பொழுது சுரதாசர் ஏற்கல்ல. இல்லை சுவாமி, நான் இனிமேல் அங்கு நான் போய் மறுபடியும் நான் அதிகம் இதை செய்தேன்னா என்னுடைய பகவான் நிரூபித்து விட்டார். எனக்கு பகவான் தன்னுடைய அனுகிரகம் இருக்குன்னு. ஆகவே இனிமேல் நான் தெய்வ சிந்தனையிலேயே நான் ஒரு அரசனுக்கு கட்டுப்பட்டோ அல்லது அந்த மாதிரி அதிகாரியாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே நான் தெய்வ காரியங்களிலும் சத் விஷயங்களில் ஈடுபட்டு நான் என்னுடைய பொழுதை கழிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அக்பர் பாதுஷா மறுபடியும் வலியுறுத்தி, இல்லை உங்களை மாதிரி மகான்களெல்லாம் என்னுடைய அவைக்கு கிடைத்த பாக்கியம், நீங்கள் அந்த பகுதியை சுயமாக நீங்களே என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள், மக்களுடைய வரி பணத்தை வசூல் பண்ணி கோயில்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அதிகாரப்பூர்வமான உத்தரவு கொடுத்து, நீங்கள் நிறைய சத்திரங்கள் கட்டி தர்மங்கள் செய்து அந்த மதுரா நகரையும் அதனுடைய சுற்றுப்புறத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். சமாதானமடைந்த சுரதாசர் மதுரா நகருக்கு திரும்பவும் சென்று அங்கு அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக வரி வசூல் செய்து நல்ல காரியங்கள் செய்து இறைவனடி சேர்ந்தார் என்ற அளவோடு மகான் மனமோகன சுரதாசருடைய சரித்திரம் நிறைவு பெறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவாணி இதாராய் பறைகளோ ரொம்பாவாய். மற்றைக்கும் மேலேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றைகளோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்புருவர் ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.